நல்ல சூப்பர் கன்னி குட்டியாக வாங்கியிருக்கேன். எந்த ஊர்லேருந்து வரையண்ணா? ராஜபாளையத்துலேருந்து வரையா? என்ன ரேட் சொன்னாங்க ரெண்டையும்? முதல்ல ரெண்டையும் 25 ரூபா சொன்னாங்க. 25 சொன்னாங்க. எவ்வளோ ஃபைனலாக வாங்கியிருக்கீங்க? ஃபைனல் வந்து 22,500 வாங்கியிருக்காங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்களா? பல்லு போட்டு குட்டி வந்து இப்போ ஈண்டே 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம் குட்டி தான். சரி சரி சரி. நம்மகிட்ட ஆடெல்லாம் கிடக்கா வேற? குட்டியே வளர்க்கும். குட்டி வாங்கும் வளர்ப்பீங்க, அப்படியே காட்டில் கூட இருக்கு, அதனால வாங்கி வளர்க்க அப்படியே விற்பனை வரேன். சரி சரி சரி. ராஜபாளையத்துலேருந்து வரணும் எவ்வளோ நேரம் ஆகும்? ராஜபாளையம் பக்கத்தில் அமைப்பு இருக்கு. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் ஆகும். எப்போவும் சந்தைக்கு இந்த சந்தைக்கு வருவீங்களா? அப்படின்னு இந்த சந்தைக்கு வருவேன். ராஜபாளையம் போவேன். ராஜபாளையம் போவியா? ஓ, ரெகுலர் சந்தை. ரெகுலராக அங்கே வருவீங்க அப்புறம்? சரி. இந்த சந்தை எல்லா சந்தையும் ரெகுலராக வருவாப்புல. சரி. இந்த வேலை அங்கே என்ன கிழமை நடக்குறேன் சந்தை? ராஜபாளையம் வந்து வேலைக்கிழமை. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது? காலைல 6 மணிக்கெல்லாம். காலைல 6 மணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடும். சரி. ஆனால் 9 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கே மாதிரி இருக்காது. ஓ சரி. இங்கே எத்தனை மணிக்கு சந்தை ஆரம்பிக்கிறேன்? இங்கேயும் காலைல 5:30க்கெல்லாம். 5 மணிக்கெல்லாம் 5 மணி ஆரம்பிச்சிடும். எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்ண்ணா சந்தை? இது இப்போ ஒரு 11 மணி வரை. 11 மணி வரைக்கும் இருக்கும். சரி. 1 மணி ஆகும். 1 மணிக்கெல்லாம் 11 மணிக்கு வெளில. சரிண்ணா. சரி, ஓகேண்ணா. இது இருக்குங்களா? ஒரு 2 மயிலம்பாடி, ஒன்று ஒரு மயிலம்பாடியில் வெளிச்சு. 2 என்ன குட்டிண்ணே? 2 என்ன குட்டி? செம்மறி குட்டியில் என்ன டைப்புண்ணே? வெளிச்சு குட்டி. என்ன ரேட்டு வாங்கியிருக்கீங்களா இல்லை கொடுத்துருக்கியா? என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? 29 ரூபா சொன்னீங்க. 25 ரூபான்னு முடிச்சிருக்கியா? சரிண்ணா. பல்லு இப்படி பல்லு போட்டிருக்காங்கண்ணே? பல்லு போடல. ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணே? 15 கிலோ கறி இருக்கும். ஒரு கிடாய் ஒன்று 15 கிலோ கறி இருக்கும். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா வணக்கம். நல்லா ஜம்முன்னு ஆடு வாங்கிட்டு வரையில? கன்னி ஆடுனாலே நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதுவும் பாம கோயில்னாலே கன்னி ஆடு தான். கன்னி ஆடுனாலே நல்லா ஃபேமஸ்ஸு. வெள்ளாடும் வரும். எல்லா ஆடுமே வரும். ஆனால் கன்னி ஆடுனாலே ஒரு மகத்துவமான ஆடு. நல்லா 3 குட்டியோடு வாங்கிட்டு வந்திருக்கேண்ணே. 3மே கடா குட்டி. பல்லு எத்தனை பல்லுண்ணா? பல்லு கடை சேர்ந்துருச்சு. 3 மரிய வளர்த்தாலே போதும், அசல் எடுத்துடலாம். ஆமாண்ணே. நல்லா ஜம்முன்னு பால் குடிக்கண்ணே. என்ன ரேட் சொன்னாங்க? 25 ரூபா சொன்னாங்க. ஃபைனல் எவ்வளோண்ணா வாங்கியிருக்கேன்? 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 3மே கடா மாதிரி. ரேட்டு பரவாயில்ல. பல்லு இல்லாதனால ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க. பல்லு இருக்கு. சரி சரி. நமக்கு எந்த ஊர்ண்ணா? ராஜபாளையம். நல்லா சூப்பராக வாங்கியிருக்கியா? வளர்ப்புக்கு தானேண்ணா? சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. 3மே சூப்பர் குட்டியாக வச்சுருக்காங்க. அண்ணன் சில்லு என்னென்ன தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? ரைட்டு. குட்டி இன்னைக்கு ஆடுகள் போட்டிருக்கிய? நல்ல கால் கண்ணி ஆடாக போட்டிருக்கிய? என்ன எப்படியெல்லாம் ஆடுலாம் என்ன ரேட்டில் இருக்குது? என்ன பல்லில் இருக்குது? இந்த ஆடை சொல்லுங்கள். இந்த விலையை சொல்லுங்கள். பல்லு சேர்ந்துருச்சா? என்ன ரேட் சொல்லுதியா? 17 ரூபா சொன்னோம்ண்ணா. 17 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஃபைனலாக? 14 ரூபா வித்தாச்சு. நிறச்சனை. சரிண்ணா. இந்த நம்ம கிளிக்கும் சொல்லுவோம்ல, இது ஜனதானா? என்ன ரேட் சொன்னீங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. அதே தான். விற்பனை ஆயிடுச்சா? விற்பனை ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு எல்லாமே. சரி. 14 ரூபா கரையும் தான். 3 ஆடுமே 14 ரூபா கரையும் தான். இந்த செம்மறி ஆடு என்ன? நீளமான ஆடு. நல்ல உயரமான ஆடு. நல்ல உயரமான ஆடாக இருக்குது. இந்த செம்மறி ஆடு 2 ஆடு என்ன ரேட்னா? செம்மறி ஆடு மலட்டு புருவனை. சரி. சரி, என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிஞ்சிருக்கு? என்ன 28 ரூபா சொன்னோம்ண்ணா. இப்போ 25 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 25 ரூபாய்க்கு. பல்லெல்லாம் எப்படிண்ணே? பல்லு 6 பல்லு தான். 6 பல்லு. அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு போட்டிருக்கிய நல்ல வளர்ப்பு மறியெல்லாம் போட்டிருக்கிய. எல்லாமே நல்ல கன்னி மாதிரி, கலர் மாதிரி, ப்ளஸ் வந்து சுத்த கருப்பும் போட்டிருக்கிய. ஆவரேஜ் இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணே? பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் குட்டியாக இருக்கும். 6 to 7 மாதம் இளங்கால் குட்டி தான். என்ன ரேட்டு சொல்லுது ஜோடிக்கு? என்ன 5 ரூபா
ஜோடி 15 ரூபா சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஒரு 14 ரூபா 13 ரூபா கொடுக்கலாம். 13 ரூபா மொத்தமாக? எல்லாம் மொத்தமாக பார்த்தா? எல்லாமே பார்த்தா? தனியாக பார்த்தா ரேட்டு கூடும். ஆமாண்ணா. சரி ரைட்ண்ணா. சரிண்ணா. அது அந்த சைடு எடுக்க நமக்குள்ள தானே? நம்ம ஆடு தானா? 2 பல்லு 4 பல்லு தான். 2 பல்லு 4 பல்லு தான். 2 பல்லு தான். மாதிரி சம்முன்னு வளர்த்துருக்கேன். மாதிரி சூப்பராக இருக்க. பால்சரமான ஆடு, நல்ல பால் கண்ணி ஆடு. மாதிரி என்ன மாதிரிண்ணா? கிடா மாதிரியா? என்ன ரேட் சொல்லி ரெண்டும் சேர்ந்து? 23 சொல்லுதியா? 25. ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஒரு 22 ரூபா 21 ரூபா 22 ரூபா கொடுத்துடலாம். இது ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. ஓ இந்த அந்த 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 கிடக்கல என்ன? இது கிடாமரி. என்ன ரேட் சொல்லுதியா? என்ன ரேட் சொல்லுதீண்ணா? 21 சொல்லுதியா? ரெண்டுமே கிடா மாதிரி தானா? ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. பல்லு எப்படின்னா? 6 பல்லு. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 18 ரூபா கொடுத்துலாம். சந்தை எப்படி இருக்குண்ணா இன்னைக்கு நிலவரம்? சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு இது இல்லை, இழுவை இல்லை. கடை ஆடு குட்டி எதுவுமே விற்பனை இல்லை, சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. சரி சரிண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு சந்தையில் வந்து அவ்வளோ தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுதாப்புலான்னு. ஆடு 2 மாதிரி 17 ரூபா வரைக்கும் சொல்கிறாப்புல. ரெண்டுமே பொம்மரி தான். பொம்மரி தான். ஆடு நல்லா பரு ஆடுன்னு, பல்லுலாம் நல்லா இருக்குது. குட்டி ரெண்டுமே பொம்மரி குட்டி தான். ஆனால் குட்டி நாளைக்கு நல்லா வளர்த்துரும், நல்லா சூப்பராக. எட்டயபுரம்னு சொல்லக்கூடிய கரும்பூர் ஆடு. கரும்பூர் ஆடு 2 குட்டி ஈனி இருக்குது. என்னைக்கு இல்லைன்னது 2 குட்டியும்? நேற்று நைட்டு. ஆட்டை அப்படியே தூக்கி காட்டுங்கய்யா. 4 ஊட்டி ஓடுக்கு 2 ஊட்டி வீட்டு நடக்கு. அப்படியே 4 ஊட்டி போட்டதா? 4 ஊட்டி ஆடு. 2 ஊட்டியை வீட்டில் போட்டு வந்திருக்கியா? சரிண்ணே. 4 ஊட்டியில் இந்த 2 ஊட்டி என்ன ஊட்டிண்ணே? 4 ஊட்டியில் இந்த 2 ஊட்டி என்ன ஊட்டின்னு கேட்டேன். இந்த 2 போட்டா 2 கடாயா? சரி சரி. என்ன ரேட் சொல்லுதியா? 25 சொல்லுது. எவ்வளோன்னு ஃபைனலாக எவ்வளோனா கொடுக்கலாம்? 23 கொடுத்துடலாம். 23 கொடுத்துடலாம். பல்லு எப்படின்னா? பல்லு 4 பல்லு குறால் தான், ஆடு கிடையாது. 4 பல்லு குறால் தான். குறால். ரைட்ண்ணா. 4 ஊட்டி ஆடு. அப்பனா 4 ஊட்டி ஆடு. நல்ல எட்டயபுரம் கரும்பூர் ஆடு. சம்பன் இருக்கு. ஆட்டை பார்த்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, முகத்தை எடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க விருப்பம் இருந்தால் தான் நம்ம அதை பண்ணலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. இன்னொரு ஆடைக்கு இப்போ இன்னொரு குறாலும் வச்சுருக்காங்க கையில். இது கூட சேர்ந்த குறால் தானா? இது நல்லா இருக்குண்ணே. இந்த குறால் சூப்பராக வச்சுருக்கீங்க. இது சென்னை குறால். எத்தனை மாதம் இருக்குமாண்ணே? 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? எவ்வளோ சொல்கிறிய? சரிண்ணா. சரி ஓகேண்ணே. என்ன ரேட் சொல்லுதியா இது இந்த குறாலுக்கு? 20 ரூபா சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 18 ரூபாண்ணா கொடுத்துடலாம். எத்தனை மாதம் சென்னையாக இருக்குண்ணே? 4 மாதம் சென்னையாக இருக்குது. குட்டி 2 மாதத்தில் ஈனிடும். குட்டி எத்தனை ஊட்டினா போடும்? 3 ஊட்டி போடக்கூடிய ஆடு. சரிண்ணே. சரி ரொம்ப நன்றிண்ணே. கருப்பு ஆடு. ஆமாம், நல்ல கருத்து ஆடாக வச்சுருக்காப்புல. 2 ஆடு வச்சுருக்கீண்ணே. 2 4 பல்லு. 2மே 4 பல்லு. சென்னை. இது சென்னையா? இது 5 மாதம் சென்னை, 3 மாதம். இது 5 மாதம் தானே, அது 3 மாதம் சென்னையா? 2 சேர்த்து என்ன ரேட் சொல்லுதியா? 2 சேர்த்து 45 ரூபா. 45 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஃபைனலாக? அது 30 ரூபா கொடுப்போம். 30 ரூபானா கையில் கொடுத்துடலாம். சரிண்ணே. ஆடு எத்தனை ஊட்டி போடும்ண்ணே? ஆடு இது 2 ஊட்டி ஓடும். இது ஒரு 4 ஊட்டி ஓடும். 4 ஊட்டி ஆடு 2 ஊட்டி ஆடு வச்சிருக்கீங்க. ஆனால் கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. ஆட்டை கணிக்க முடியாது. 2ம் போடலாம், 3ம் போடலாம், 1ம் போடலாம். எதுவுமே நம்மளால கணிக்க முடியாது. போன இது 3 ஊட்டி ஓடிச்சு. 3 ஊட்டி போட்டச்சா? சரிண்ணே. இது தலையத்து குறால். ரைட்டு ஓகே. இன்னும் எத்தனை மாதத்தில் ஈனும்ண்ணா இது? ஈனும் 1.5 மாதத்துல. 1.5 மாதத்தில் ஈனிடும். சரி ரொம்ப நன்றிண்ணே. செம்மறி ஆடு. செம்மறியாடு போட்டிருக்காப்புல. செம்மறியாட்டு கிடாய்கள் போட்டிருக்காப்புல. எப்படி இருக்குன்னு கேட்போம். விலைவாசி எப்படி இருக்குன்னு. வணக்கண்ணே. என்ன நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ரைட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பேட்டி எடுத்து உங்கள்கிட்ட.
எப்போதுமே நீங்கள் உங்களுடைய பொன்னான முகத்தை காட்ட மாட்டேங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, காட்டுற அளவுக்கு எங்கள் மூஞ்சி அவ்வளோ ஒன்றும் என்ன நிறைய பேர் முகத்தோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் காட்டாமல் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சரிண்ணா. எப்படி இதெல்லாம் எல்லாமே கிடா குட்டி தான்? கடா குட்டிண்ணே. எல்லாமே நல்லா. இது எந்த பீரியடோட சேரும்? நாட்டோட சேருமா இல்லை டேவரம் பீரியடோட சேருமா? நாட்டுக்குட்டிண்ணே. நாட்டுக்குட்டி நல்லா சம்முன்னு வளர்த்துருக்கியா? எவ்வளோடா கொடுக்கலாம்? என்ன ரேட் சொல்லுதியா? என்னென்ன கொடுக்கலாம்? இது 16,000 சொல்லுதாம்ண்ணே. 16,000 சொல்லுதியா? ஜோடி 14 ரூபா கொடுத்துடலாம். 14 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. மீதியெல்லாம் இப்போ குட்டியெல்லாம் சூப்பர் குட்டி கிடக்கு. வளர்ப்பு குட்டி அதெல்லாம் என்ன ரேட்டில் கிடக்கு? ஜோடி என்ன ரேட் சொல்லு? ஜோடி 20 ரூபா சொல்லுதோம். 20 ரூபா சொல்லு. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணே? அது எல்லாமே 1 வருஷம் குட்டி. 1 வருஷம் குட்டியாக இருக்கும். சரி 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 சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே. ரெண்டுமே நல்ல சூப்பர் நல்ல கடாய்கள். நாட்டோட கிராஸ் நிலைங்க, நாட்டோட கிராஸ். என்ன ரேட் சொல்கிறான்னு பார்ப்போம். பல் என்ன எத்தனை பல்லுன்னு கேட்போம். ஆனால் இது எப்படிண்ணா பல் எப்படிண்ணா? ரெண்டும் பல் போடாத குட்டி. என்ன ரேட் சொல்லி ஜோடி? 29 ரூபா சொன்னேன். 29 ரூபா சொல்லுங்க. எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஃபைனலாக? 25 ரூபா கொடுத்துரும். 25 ரூபானா கொடுது. 25 ரூபா கொடுத்துருவீங்க. சரி 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 சரி. ரெண்டுமே நல்ல சூப்பர் இதாக வச்சுருக்காப்புல. நல்ல நாட்டு பிரீடாக இருந்தாலும் குட்டி வந்து கட்ட தரத்தில் இருந்தாலும் நல்லா இருக்குது. நல்ல சூப்பர் தரத்தில் வச்சுருக்காப்புல ரெண்டுமே. மயிலம்பாடி ஒன்று விட்டுருக்காப்புல. மயிலம்பாடி சம்முன்னு இருக்குதா? மயிலம்பாடியில் வெளிச்சி மூஞ்சியை தூக்கிட்டு மயிலம்பாடியில் வெளிச்சி கிடா என்ன ரேட் சொல்கிறான்னு. இது எப்படிண்ணா மயிலம்பாடி வெளிச்சி 21 ரூபா சொன்னேன். 21 ரூபா சொல்லுவியா? எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 18 ரூபா கொடுத்துருவேன். 18 ரூபா கொடுத்துருவேன். ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும் உங்கள் மதிப்பு? 25 கிலோ இருக்கும். ஆட்டுக்கு ஆகுமாண்ணே? ஆகும். ஆடு நல்ல கொம்பு சைஸான கொம்பாக இருக்குண்ணே. நீளமான கொம்பு நல்லா. ஆடான கட்ட சைஸான ஆடு தான். என்ன ரேட் சொல்கிறானோ? ஏன்னா இந்த ஆடு நமக்குள்ள தானா? நமக்குள்ள இல்லை, வேற ஆளுக்குள்ள தான். இது எப்படிண்ணே ஜோடி எப்படி கிடக்கு? மொத்தமானா பார்த்தா என்ன ரேட் சொல்லுவீங்க? ஜோடி 26 ரூபா சொல்லியாச்சு. ஜோடி 26 ரூபா மொத்தமாக பார்த்தா. அந்த பொடியை கழிச்சா எப்படி? ஜோடி 26 ரூபாய்க்கு கிடைக்கும். அது பொடியை கழிச்சு எத்தனை மாதம் கிடாயாக இருக்கும் இதெல்லாம்? 8 மாதம் 1 வருஷம் கிடாய் இருக்குது. 1 வருஷம் கிடாய்க்குள்ள 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 1 வருஷத்துக்குள்ளே உள்ளதான் இருக்கும். ஃபைனலாக எவ்வளோனா கொடுக்கலாம் உங்கள் கணிப்புக்கு? ஃபைனா ஒரு 500 ரூபா குறைக்கலாம். 500 ரூபா குறைக்கலாம். 500 ரூபா குறைச்சி அமௌண்ட் கொடுக்கலாம். சரி சரி. அது அந்த சைடு கிடக்கு நமக்குள்ள தானே? ஒரு 7000. இது அந்த இது செம்மறி நமக்குள்ள வித்தாச்சு. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்னு விற்றுருக்கீங்க? ஜோடி 16 ரூபாய்க்கு விற்றுருக்கு. 16 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணே? அது என்ன 6 மாதம் குட்டியாக இருக்கும். 6 மாதம் குட்டியாக தான் இருக்கும். சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் எப்பவுமே வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் நல்லா போட்டுருப்போம்ல. எல்லாமே ஆவரேஜ் எத்தனை மாதம்? ஒரு 3 மாத குட்டிக்கு மேலே ஒரு 6 மாத குட்டி வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே குட்டிகள் எல்லாமே நல்ல சூப்பர் குட்டிகளாக போட்டிருக்காப்புல. குட்டிகள் பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம நார்மலாக சொல்லலாம். எப்படின்னா விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. குட்டிகள் எல்லாருமே அண்ணன்கிட்ட வாங்குவாப்புல. நல்ல குட்டிகளாக தான் வச்சுருப்பாப்புல. மேக்ஸிமம் பரவாயில்லாமல் இருக்கும். குட்டிகள் எடுக்கலாம் அண்ணன்கிட்ட. பாம்பக்கோயில் ஆட்டுச்சந்தை செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் காலையில் 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணி 9 மணி மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் சந்தை பரவாயில்லாமல் ஓடுங்க. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? என்ன 30,000 சொன்னாங்களோ? சரி, என்னென்னு முடிச்சிருக்கே ஃபைனலாக? ஆ 27 முடிச்சிருக்கிய. சரி சரி சரி. பல் எப்படின்னா பல் பார்த்தீங்களா? 2 பல்லு தான்.
ஆட்டுக்கு கொண்டு வரீங்களா இல்லை கோயிலுக்கு தான் போதும்? கோயிலுக்கு தான் போகுது. சரி, எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? கம்பளியிலேருந்து. சரி சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா சரியான கடாயை வச்சுருக்கோம். நெஞ்சு உயரம், நல்லா ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம். நெஞ்சு உயரமான கடாய், நல்லா சம்முன்னு இருக்குண்ணே. தீவன தொட்டி இன்னைக்கு அண்ணால பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாக கடிச்சு இன்னைக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா ஜோரையும் இருக்கீங்களா? 8,000 போறீங்களா? எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கியா? சரி சரி சரிண்ணே. எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. சரி, எத்தனை சந்தைக்கு போகிறீங்கண்ணே? ஒரு ஆவரேஜ் 6 சந்தைக்கு போகிறீங்க. சரி சரிண்ணே. இப்போ நல்லா இன்னைக்கெலாம் தீவன தொட்டி நல்ல கலர் நல்லா நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்கியா? டாட்டா பிராண்டு தான். துருப்பிடிக்காது அப்போ? சரி 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 சரி. வந்ததில்லை நமக்கு இவ்வளோ தெரியாது. இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை. சரி 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 சரிண்ணே. இப்போ எத்தனை அடிக்கு இருக்குது? என்ன அடி கணக்கெல்லாம் கொஞ்சம் விலை சொல்லுங்கள். 3800 வருது. 3800 9 அடி. என்னென்ன சரி சரி 3500 கொடுக்கலாம். சரிண்ணா. அதுக்கடுத்து எத்தனை அடியில் இருக்குது? 7 அடியில் ஒரு பீஸ் இருக்குது. சரிண்ணே. 3000 வருது. 7 அடி பீஸ்னா இந்த பீஸ் தானே? இது 7 அடி பீஸ், இது 9 அடி பீஸ். சரி சரி. இது 2700 கொடுக்கலாம். 2700 கொடுக்கலாம். சரிண்ணே. 4 அடி தொட்டியில இருக்கு. எல்லாம் புக்கிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இது என்ன தொட்டி? மாடுகளுக்கு ஆட்டுகளுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 1300 சொல்றோம். 1000 ரூபாய்க்கு இருக்கு. 1500 ரூபாய்க்கு நான் இருக்கு. ஓ சரி சரி ஓகேண்ணே. அடுத்து வண்டி வாடகைக்கு வரணும். ஒரு டெலிவரி பண்ணிடுவாரு. ஓ டெலிவரி பண்ணிடுவாரு. எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ணிடுறேன். கோயில்பட்டி தானே? சரி சரி சரிண்ணே. சரி, அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ண நம்பர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. முனீஸ்வரன். 73 39 69 40 73. இப்போ டெலிவரி எப்படின்னா எங்கே எப்படி? பார்சலை போட்டு புக் பண்ணி எடுத்துக்கணும். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. ரைட்.